ஏன் நிறுத்துற? பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது, அதை பார்த்து போயிடலாமா? குளிக்கவே இல்லையேப்பா, சர்ச்சுக்கு எப்படி போறது? அம்மா குளிச்சுட்டு போனா எதுவும் சட்டம் இல்லை, எதுவும் இல்லை, குளிக்காம போகலாம். இந்த பாரு, குளிக்காம நான் வரமாட்டேன். எனக்கு புரியல. நம்ம நார்மலாவே எங்க போனாலுமே குளிச்சுட்டு போனோம். சரி, நமக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருந்தனால வெளியே வந்தாச்சு. அப்புறம் சர்ச்சுக்கு போலாம், வந்துட்டோம் போலான்னு சொல்ற, எப்படி போறது? எனக்கு உடன்பாடு இல்லப்பா அதுல. எனக்கு இது சரியா பண்ணல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம சர்ச்சு மாஸ் அட்டன் பண்ணாதான் பிரச்சனை. அதை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் மாதிரி போயிட்டு வந்துட்டு போறோம். எதுவா இருந்தா என்னப்பா, அது கோயில் ஸ்தலம், அவ்வளவுதான். அதாவது நான் சொல்லட்டுமா? நீ ஐயோ ஆரம்பிச்சிட்டியா கருத்துக்கள் சொல்ல? வேற வழக்கம் கேட்கிறானி. ஐயோ, அதாவது நம்ம குளிச்சுட்டு போகும்போது பக்கத்துல வந்து குளிக்காம வேறு துணையை வந்து உக்காந்தா அதேதான் நம்ம குளிக்காம போய் உக்காந்தா அவங்க மூக்கு பிடிப்பான். அது மாதிரி மொத்த பேருமே குளிக்காம ஒரு இடத்துல கேதர் ஆனாக்கா அந்த இடம் ஃபுல்லாவே வேறு ஸ்மெல்லாம் ஒரு ஸ்மெல்லும் இருக்கும். ஸோ எல்லாருமே குளிச்சுட்டு போனால் எல்லாருமே சந்தோஷம் ஹாப்பியாக உட்காரலாம், கை கொடுக்கலாம், ஒரு நல்லா இருக்கும், நம்மளுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்று பக்கத்தில் உட்காரவங்களாம் பார்த்து சந்திக்க வரும், நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த விஷயத்துக்கு தான் வந்து ஒரு கேதரிங் அப்போ வந்து குளிச்சுட்டு வரணும்னு சொல்கிறத தவிர, அதே மாதிரி இது ஒரு கோயில் மட்டும் இல்லை, ஒரு கிளாஸில் போய் உட்காந்தாலும் சரி, ஸ்கூலில் இல்லை பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்தா கூட குளிச்சுட்டு உட்காந்து குளிச்சு நம்ம போய் அவங்களும் குளிச்சுட்டு வந்து உட்காந்தா பக்கத்தில் உட்காரும்போது நல்லா இருக்கும், ஒரு நல்லா ட்ராவல் பண்ணலாம், ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த உலகத்துல மக்க மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? குளிச்சாதான் புனிதம் புனிதம் சொல்றிய, குளிச்ச பாரு சுத்தம் அழுகுது. அது வரதான் செய்யும். டஸ்ட்ல இவ்வளவு தூரம் நீ சுத்தி இருக்க, அப்புறம் நீ என்னதான் சோப் போட்டு குளிச்சாலும் அங்க கொஞ்சம் அழுக்கு இருக்குதான் செய்யும். அதனால யாருமே இந்த உலகத்துல சொல்ற மாதிரி எல்லா மனசுலயும் அழுக்கு இருக்கும், எல்லாரும் தூய்மையானவங்க கிடையாது, எல்லாம் ஒத்துக்கிறது தான். இருந்தாலும் பண்பாடா நம்ம பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப ஏழை இருக்கிறோம், பிளாட்ஃபார்ம் இருக்கிறாங்க, அழுக்கு துணி போடுறோம். அப்போ அவங்களெல்லாம் கடவுளை சந்திக்க மாட்டாரு, அவங்கெல்லாம் கடவுளே போக மாட்டாரு, அவங்களாம் கடவுளை வந்து அவங்க ப்ரேயெல்லாம் கேட்க மாட்டாரா? ஒன்லி பணக்காரங்க சுத்தமாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கிறது தான் கடவுள் கேட்பாருன்னா இது என்ன அநியாயமா இல்லைம்மா? புரிஞ்சிருச்சு. சரி, உன்னோட எல்லா கருத்தையும் நான் ஒத்துக்கிறேன், சரியா? ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா. இப்போ நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, கேட் மூடிடுவோம், நம்ம போய் பார்த்தோம். சரி.